ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். மிங்கிலேருந்து வரப்போகிற தூதருக்காக 10,000 குதிரைங்களை பற்றி பேசுகிறதுக்காக ராணி அரசரோட அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிற இடத்துக்கு அரசரும் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அரசரோட அப்பா அரசரை பார்த்து ரொம்பவே கடுமையாக திட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதை கவனிச்சுட்டு இருந்த ராணி இப்போ அரசரை பார்த்து அப்பா பேசுனது நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட வேண்டாம்னு சொல்லும்போது அரசரும் போதும் நீ இன்னைக்கு எனக்காக ரொம்ப பண்ணிட்டேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ராணி பேச வர்றது கண்டுக்கிடாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பட் இன்னைக்கு ராணியும் அரசரும் ஒன்றா இருக்க வேண்டிய நாள் போல். ஸோ இதை கோர்ட்லேடி போய் ராணிகிட்ட சொன்னதும் ராணியும் இப்போ பிரச்சனையாக இருக்குது வேண்டான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அரசர்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குன்னு சொல்லிட்டு இதை பற்றி அரசர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ கோர்ட்லேடியும் ஸ்டேட்டாக அடுத்ததாக அரசர்கிட்ட போய் கேட்டால் அரசரும் ராணி எதுவும் சொன்னாலான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைன்னு சொல்லும்போது அப்போ சரி நான் இன்னைக்கு ராணியோட அரண்மனைக்கு வரேன்னு சொல்கிறாங்க. ஸோ நைட் டைம் அப்படியே அரசரும் ராணியோட அரண்மனைக்கு போகிறாங்க. பட் அங்கே அவங்க 2 பேரும் பேசவே இல்லை. இது அரசர் ராணிக்குள்ள விஷயங்கிறதுக்குனால வெளியே நின்று ஒருத்தங்க என்ன செய்யணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அதுபடி மட்டும் நடந்துட்டு இருக்கு. இது ராணிக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இந்த மாதிரி டைமில் பக்கத்துலேயே சேவல் கூவதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சேவல் ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ராணி அரசர் மேலே இருக்கிற கோவத்தில் அந்த சேவலை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்லி சத்தம் போடும்போது அரசர் இப்போ என்னென்னா வெளியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தவங்கள உள்ளே வர சொல்லிட்டு நீங்கள் தந்துட்டுருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாங்கள் சரியாக செய்கிறோமானுங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி நாங்கள் செய்கிறோமாங்கிறத பார்த்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எந்த பொண்ணுக்குனாலும் கோவம் வரதான் செய்யும். ஸோ ராணியும் அதே மாதிரி தான் இப்போ என்ன சொல்ல வரீங்க எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது அரசரும் ரூல் ஏதோ அதை தான் நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னு சொல்லும்போது ராணியும் அந்த இடத்துலேருந்து கோவமாக அறையிலேருந்து வெளியே போயிருந்தாங்க. அரசர் இப்படி பண்ணதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தோம்னா வெளியே தான் ராணியை தன்னோட கைக்குள்ளே வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த இடத்துலையாட்டு கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அறையிலேருந்து அரசர் வெளியே போயிருந்தால் அது பெரிய மேட்டராக இருக்காது. ஆனால் அரசர் கூட இருக்கும்போதே ராணி மட்டும் வெளியே வந்துட்டாங்கிறது கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான். ஸோ கோர்ட்லேயும் ஸ்டேட்டாக ராணியை மீட் பண்ணி இது என்னோட தப்பு தான், இன்னைக்கு உங்களுக்கு நாளை ஃபிக்ஸ் பண்ணது நான் தான், இது நான் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கா. அதுக்கு ராணியும் இது கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லும்போது இல்லை ராணி இது அரசன் ராணிக்குள்ளே நடக்கிறது. ஸோ இது என்னோட தப்பு தான், நான் இந்த தப்புக்கான பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்ததான் அரசர்ட்டையும் இதுக்கான மன்னிப்பு கேட்கா. ஆனால் அரசர் என்ன சொல்கிறாங்கன்னா இதோட இது லாஸ்ட்டாக இருக்கணும், இனிமேல் இப்படிலாம் நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை இனி ராணிக்கு எனக்கு எந்த நாளும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், இனி நான் ராணியோட அருகே போகிறதா இல்லைன்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ மறுநாள் பார்த்தோன்னா ரகசிய தகவல் தரதவர்கிட்ட இருந்து இப்போ ராணியோட தம்பிக்கு ஏதோ நியூஸ் வந்திருக்கு போல். ராணிகிட்ட வந்து தான் சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா முன்னாள் ராணியோட ரிலேட்டிவ்ஸ் அதாவது ஹீரோவோட அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க இப்போ எல்லாருமே சேர்ந்து ரகசியமாக நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. மிங்கிலேருந்து வரத தூதுவரை அரசோட அப்பா பார்த்து பேசிட்டு திரும்புகிற வழியில் அரசரோட அப்பாவை சண்டை போட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அரசரோட அப்பாவோட தலைமையில் மீண்டும் போருக்கு வருவாங்க. அதில் சங்வானோட முப்படைகள் இணைஞ்சா கண்டிப்பாக நம்மளோட ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பதட்டத்தில் பேசிட்டு இருக்கான். ராணியும் இதை கேட்டதுக்கப்புறம் இதுக்கு சங்வானோட முடிவு எப்படி இருக்குங்கிறத யோசிக்கன்னு சொல்லும்போது தெரியல, ஆனால் சங்வானோட முப்படைகள் இணைஞ்சிட்டா கண்டிப்பாக இந்த ஆட்சியோட முடிவு காலம் வந்துடும். போதாதுக்கு அரசோட அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற எல்லாருமே ரகசியமாக கையெழுத்துமிட்டு சங்வான் தான் ஆட்சியில் இருக்கிறோங்கிறதுக்காக எழுதின ஒரு லெட்ரு இங்கே ரகசியமாக அரண்மனைக்குள்ளே சங்வானுக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேள்விப்பட்டதுன்னே ராணி உடனே நான் அரசர்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லும்போது ராணியோட தம்பியும் வேண்டாம், ஏன்னா அரசர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு ரகசியமாக தகவல் தரவங்களை வச்சிருக்கக்கூடாது, நம்ம அதை மீறி செஞ்சுட்ருக்கோம், ஸோ வேண்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ராணி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே சேதி என்னன்னா யங்ஸ்ல தான் வந்து பார்த்து பேசிட்டு இருக்கா. அங்க அந்த கோட்லேடியும் வழக்கம் போல மேக்கப் ஐட்டம்ஸா கொண்டு வந்திருக்கு. ஆனா அந்த கோட்லேடி கையில தங்க மோதிரம் இருக்கிறத இங்க சேரி அங்க கவனிக்கா. ஏன்னா கோட்லேடி வேலை பார்க்குறவங்க கையில எப்படி இவ்வளவு பெரிய தங்க மோதிரம் இருக்குன்னு சொல்லி யோசிக்கா. இந்த மாதிரி டைம்ல ராணி சேரி அங்க பார்த்து பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு விடுறாங்க. அவ போனதுமே எப்பவும் போல என் கூட இருக்கணும்னு தானே நினைச்சிட்டு இருக்க, அப்போ யங்ஸலோட அரண்மனைக்கு அடிக்கடி போயிட்டு வரத கோட்லேடி யாருன்னு சொல்லி கேட்காங்க. இவ வேற ஆல்ரெடி அந்த கோட்லேடி கையில் இந்த தங்க முதலத்தை பார்த்துருந்தா தானே. ஸோ அதை ராணிகிட்ட சொல்லிட்டா போல. ஸோ அடுத்ததாக ஸ்ட்ரெயிட்டாக ராணி அரசரை தான் போய் பார்த்து ரகசிய தகவல் மூலமாக கிடைச்ச செய்தியை அரசர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அரசர் என்னன்னா இந்த செய்தி உனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு தான் கேட்காங்க. ராணியும் எனக்கு ரகசிய தகவல் மூலமாக இந்த செய்தி வந்துச்சுன்னு சொல்லும்போது அப்போ அரச கட்டளையை நீ மீறி இருக்கேன்னு சொல்லும்போது இது எல்லாமே அரசரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் பண்ணேன்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறது பொய்யா இருந்துச்சுன்னா உன்னோட உயிர் போகும் பரவாயில்லையான்னு சொல்லும்போது ராணியும் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு கத்தியை எடுத்து முன்னாடி வைக்காங்க. ஆக்சுவலாக இந்த கத்தி அரசர் ராணிக்கு அந்த அசசியன் கொல்ல அந்த டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ராணி கையில் தான் வச்சுட்டு இருக்காங்கிறத அரசை கவனிச்சுட்டு இருக்காங்க. நான் சொன்னது பொய்யா இருந்தால் என்னோட உயிரை நானே எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லை யங்ஸலோட கோட்லேடி மூலமாக அரண்மனைக்குள்ள அடுத்த ஆட்சி சங்வானா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரகசிய லெட்ரு ஒன்று சங்வானோட அரண்மனைக்கு பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லும்போது பக்கத்தில் சேரியாங்க ஆமாம் யங்ஸலோட கோட்லேடி கையில் தங்க மோதிரம் அவங்க தகுதிக்கு மீறி இருந்ததை நான் கவனிச்சேன்னு சொல்கிறாங்க. ஸோ அரசரும் அடுத்ததாக
கோர்ட் லேடியை விசாரிக்க சொல்லி ஆர்டர் கொடுக்காங்க. ஸோ அங்கே சங்வனோட கோர்ட் லேடியும் இங்கே யங்ஸிலோட கோர்ட் லேடியும் பிடிச்சி வச்சு அடி கொடுத்து விசாரிச்சுட்டு இருக்கிறதுல உண்மையை சொல்லிட்டாங்க போல். அடுத்ததாக ஹெட் கோர்ட் லேடியும் வந்து இங்கே அரசர்கிட்ட நடந்ததாக தான் உண்மைன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அரசரும் ரொம்ப கோவத்தோட சங்வானோட அரண்மனைக்கு தான் போகிறாங்க, அந்த சீக்ரெட் லெட்டர் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக. ஸோ அங்கே இருக்கிற பாதுகாவலர்களும் தேடி அந்த சீக்ரெட் லெட்டரை எடுத்து கொடுக்காங்க. அரசரும் அதை பார்த்துட்டு இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு பேர் தேச துரோகம், உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லும்போது அதுக்கு நான் சம்மதம் தெரிவிக்கலை, நான் சம்மதம் தெரிவித்தாதான் தேச துரோகம்னு சொல்லும்போது அப்போ இதை தெரிஞ்சதுமே என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே, சொன்னால் அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்னோட மக்களை நீ கொல்ல பார்ப்பேன்னு சொல்லும்போது அரசரும் போதும் இனி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் யாரெல்லாம் சைன் போட்டிருக்காங்களோ அவங்கள பிடிக்க சொல்லி தான் ஆர்டர் கொடுக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ராணியை மீட் பண்ணி மிங் நாட்டு தூதுவர் அப்பாவை பார்த்து பேசினதுக்கப்புறம் அப்பாவை திரும்ப அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு நீ தான் போகணும், ஏன்னா ஒன்று மட்டும்தான் இப்போ என்னால் முழுசாக நம்ப முடியும், ஆனால் போகிற வழி பாதை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உன்னோட உயிருக்கு கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது, நீ வேண்டான்னு சொன்னால் அதையும் என்னால் புரிஞ்சுக்கிட முடியும்னு சொல்லும்போது அங்கே ராணி தான் அரசருக்காக எதுனாலும் செய்துக்கு ரெடியாக இருக்காங்க, சரின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஹீரோவோட அப்பா அங்கே மிங் நாட்டு தூதுவரை பார்த்து பேசி கிளம்புற நேரம் கரெக்டாக ராணி குதிரையில் போய் நிற்காங்க. ஸோ அங்கேருந்து அவங்க அப்பாவையும் காட்டு வழி பாதையாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பிளான் போட்ட மாதிரியே அரசர் அப்பாவோட அசாசின் 4-5 வீரர்களோட அங்கே அரண்மனை பாதுகாவலர்களோட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அரசரோட அப்பாவுக்கும் அசாசினை பார்த்தோன்னே ஹாப்பியாகுது. ஸோ அவர் போகிற மாதிரி நிலமை அதுக்குள்ளே ராணியோட தம்பி வீரர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே இறந்து போகிறாங்க, கூட அரசர் அப்பாவோட அசாசினும் அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. ஸோ இந்த டைமில் அவர் கோபத்தில் கத்தியை வச்சுட்டு ஒருத்தரை அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு கரெக்டாக அவரோட மூத்த பையன் சங்வான் வராங்க, வந்து அப்பா போதும் வாங்க ரிட்டர்ன் போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. போகலாமா, இதுக்கு என்ன அர்த்தம், என்னை கைவிட்டுட்டு உன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த அரசன் பக்கம் போயிட்டேன்னு சொல்கிறேன் அப்படி தானேன்னு சொல்லும்போது இன்னமும் இதை தொடர்ந்து நிறைய ரத்தம் சிந்த வேண்டாம் நான் நினைக்கிறேன், ஸோ அதனால் இப்போவுமே எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க சங்வாங்க. ஸோ இவரோட அப்பாவும் இங்கே கோவத்தோட அவரோட அரண்மனைக்கே ரிட்டர்ன் போயிருந்தாங்க, இங்கே இவங்களோட அரண்மனைக்கு வராமல் ஆல்ரெடி இப்படிலாம் நடக்குங்கிறத ராணி அரசர்கிட்ட சொல்லி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதை அரசர் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ இப்போ அரசர் என்னென்னா சங்வானை அடுத்த ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு சப்போர்ட்டாக இருந்தவங்கள தனியாக பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு சங்வானே வர சொல்கிறாங்க. இப்போ அவங்க சங்வான் அவங்களோட ஆள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் அரசரும் ஒரே ரத்தம் அண்ணன் தம்பி தான், ஸோ இந்த ஜோசன் நாட்டு அரசராக நான் அவரை ஏற்றுக்கிட்டேன், நீங்களும் உங்களோட மனசை மாற்றிக்கோங்க, இந்த ஜோசன் நாட்டு அரசராக இவரை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சங்வானே இப்படி சொல்கிறப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஜோசன் நாட்டு அரசராக ஹீரோவை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே அரண்மனையில் பார்த்தோன்னா ஆக்சுவலாக இந்த சீக்ரெட் லெட்ரு சங்வானோட அரண்மனைக்கு பாஸ் பண்ணதே யங்ஸிலோட கோர்ட் லேடி தான். ஸோ இதில் யங்ஸிலுக்கும் தொடர்பு இருக்குது. ஸோ அவளுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அதிகாரிகிட்ட இருந்து பெட்டிஷன் அரசருக்கு போகுது. ஏன்னா முக்கியமாக இதெல்லாம் அனுப்புறது யாருன்னு பார்த்தோன்னா மென் ஃபேமிலி தான். ஏன்னா அவங்களோட ஃபேமிலி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபேமிலி, அரண்மனையில் முக்கால்வாசி அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இது அரசருக்குமே நல்லா புரியுது. இன்னொரு பக்கம் சேரியாங் இந்த விஷயம் கேள்விப்பட்டு யங்ஸில் போய் தனியாக மீட் பண்ணி பேசுகிறான். அவளும் எனக்கு இந்த சீக்ரெட் லெட்டரை பற்றி எதுவுமே தெரியாது, என்ன நடக்குங்கிறது கூட எனக்கு புரியல, அரசர்கிட்ட இதை பற்றி பேசலான்னு சொல்லி போனால் கூட அரசர் என்னை பார்த்து பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி இருக்காருன்னு சொல்லும்போது நீங்கள் நினைக்கிறப்போலாம் அரசரை பார்த்து பேச முடியாது, அவர் நினச்சா மட்டும்தான் நம்மளை பார்த்து பேச முடியும், ஆனால் அரசருமே உங்களை காப்பாற்றுறது எப்படிங்கிறத பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களை இந்த இடத்துல இருந்து இப்போ காப்பாற்றணுன்னா அது ராணியால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இன்னர் கோடு பொறுப்புலாம் ராணி கையில் தான் இருக்குது, அரசர் கையில் இல்லை. ஒரு வேளைக்கு இதை ராணி அரசர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டாங்கன்னா உங்களோட உயிரை ராணி காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அவளும் அப்படி முடியாதுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கா. முடியாதா, உங்களோட பையனை பற்றி யோசித்து பாருங்கள், நீங்கள் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லும்போது இவனும் ராணிகிட்ட போய் கேட்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அரசரும் யங்ஸில் எப்படி காப்பாற்றலாம்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கூடவே யங்ஸில் அந்த தப்புலாம் பண்ணலை, ஆனால் இந்த மென் ஃபேமிலி தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரிகிட்ட இருந்து பெட்டிஷன் வருதுனால என்ன பண்ணலான்னு சொல்லி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நைட் டைம் ஆனதும் யங்ஸில் யோசிக்கலை, அப்படியே ராணியோட அரண்மனையில் போய் நின்றுக்கிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கா. உண்மையாக அழுறாளா இல்லை நடிகரானவங்களுக்கு கூட தெரியல, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி தான் கதறி அழுறா. ராணியும் அவளை திரும்ப போய் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு ராணியை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு அரசரும் வராங்க. ஸோ ராணியை பார்த்து இந்த இடத்துல யங்ஸில் எந்த ஒரு தப்பும் செய்யவே இல்லை, ஆனால் எனக்கு யங்ஸிலுக்கு தண்டனை கொடுக்க சொல்லி நிறைய பெட்டிஷன் வருது, அதுலேயும் முக்கியமாக மிங் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க இருந்து தான் எல்லா பெட்டிஷனும் வருது, இதுலேருந்து ஒரு அரசனாக என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியிருந்து அழுதுட்டு இருக்கிற யங்ஸில் உள்ள வர வச்சுட்டு இந்த அரண்மனை
அரண்மனையில் எனக்கு ரொம்பவே ஆதரவு கொடுக்குற ஒரு பொண்ணுன்னா அவள் இவ மட்டும்தான். இவளை இழக்கிறதுக்கு நான் விரும்பலை. இவளை காப்பாற்றுறது உன் கையில் தான் இருக்குது. என்னோட இந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நீ நிறைவேற்றுன்னு சொல்லி கேட்காங்க. அதாவது இந்த அரசருக்கு ஏதாட்டு உயிர் காப்பத்து பிரச்சனைனா ராணி காப்பாற்றுறாங்களா அதெல்லாம் அவருக்கு பெருசாக தோணலையாமா. இவர் தனியாக உட்கார்றதப்போ பக்கத்தில் யங்ஸில் வந்து உட்காந்து ஆதரவு கொடுக்குற மட்டும்தான் பெருசாக தோணுதாமா. அது மட்டும் கிடையாது, இது முன்னாடி ராணிகிட்ட இதை செய்யின்னு சொல்கிறப்போ அரசர் கட்டளைங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் இவளுக்காக இங்கே ராணிகிட்ட வந்துக்கிட்டு இது என்னோட கோரிக்கை, என்னோட ரெக்வெஸ்ட்டு, இதை எனக்கு செஞ்சுதான்னு சொல்லி கேட்காங்க. இப்போது ராணியும் கோபத்தோட கோரிக்கையா ஏன் கட்டளைன்னு சொல்ல வேண்டியதானே, அவளை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியதானே, இப்படி அவளுக்காக என்கிட்ட வந்து உங்களால் இப்படிலாம் கெஞ்ச முடியுதுன்னு சொல்லும்போது அரசரும் நான் அரசராக இருந்துட்டு உங்ககிட்ட கெஞ்சிட்டேனா என்னன்னு சொல்லிட்டு ராணிகிட்ட இருக்கிற கத்தியை எடுத்து இங்கே யங்ஸில் பக்கமாக வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது மட்டும்தான் வழி, நீ உயிரோட தான் இருப்ப, சாக மாட்டேன்னு சொல்லிட்டு அவளோட வயிற்றில் குத்தியிருந்தாங்க. இது கவனிச்சிட்டு இருந்த ராணிக்கே பெரிய ஷாக்காக இருக்குது, என்ன இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மருத்துவரும் வந்து காயத்துக்கு மருந்து போட்டதுக்கப்புறம் உயிருக்கு எந்த ஆபத்துக்கும் கிடையாது, ஆனால் இனி உங்களால் கருத்தரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இன்னும் கன்சீவ் ஆக முடியாதுன்னு இவ ரொம்ப கதறி ஆள ஆரம்பிக்கா. ராணிக்கும் இது தெரிஞ்சதுமே கண்டிப்பாக அவள் ரொம்ப கவலைப்படுவான்னு சொல்லிட்டு அவளோட அறையில் போய் தனியாக மீட் பண்ணுறாங்க. அவளால் இப்போதைக்கு எந்திக்க முடியாது போல். ஸோ அவளும் என்னை கொழுதுக்கு டைம் கிடைச்சும் எதுக்கு என்னை கொல்லாமல் விட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு காங் பெயினாக இருந்துட்டு குழந்தை பெற்று கொடுக்கறது மட்டும் உன்னோட கடமை கிடையாதுன்னு சொல்லும்போது எப்படி காங் பெயினாக இருந்துட்டு குழந்தை பெற்று கொடுக்காம இருக்க முடியும், உன்னோட மதிப்பை நீ அவர்கிட்ட கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ண தான் உன்னோட தப்பு, அதனால தான் நீ இந்த நிலைமையில இருக்க, இனியாவது உன்னோட லைஃப்பை நீ பார்த்துக்கோ, அப்படி நீ வாழ்கிறதா இருந்தால் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பேசிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு சேரியாங்கும் அரசரும் ஒன்றா இருக்க வேண்டிய நைட்டு போல். ஸோ அரசருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா அரசருக்கும் ராணிக்குள்ளே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸோ அரசர் பக்கம் இப்போ யங்ஸும் கிடையாது, ராணியும் கிடையாது, அவர் பக்கம் யாருமே இல்லை. இந்த மாதிரி டைமில் அரசரை தான் பக்கம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இது பிளான் போட்டு வச்சுட்டு இருக்கு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா அரசர் அரண்மனையிலிருந்து சீக்கிரட்டாக யாருக்கும் தெரியாமல் வெளியே போகிறாங்க. கூட 2 பாதுகாவலர், அது போக இன்னொரு அமைச்சர்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சுற்றி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு வயல்வெளியை பார்க்காங்க. அரசரும் அதை பார்த்துட்டு இது யாரோட வயல், இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது இது ராணியோட 2 தம்பிங்களோடது தான், அவங்க தான் வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கூடவே இப்போ அந்த அமைச்சர் என்னென்னா அரசர்கிட்ட ராணி பண்ணது பெரிய தப்பு, ஒரு வேளைக்கு யங்ஸிலோட மேட்டரில் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா கண்டிப்பாக யங்ஸிலுக்கு அந்த நிலமா வந்திருக்காது அப்படின்னு சொல்லி ராணியை பற்றி திட்டிகிட்டு இருக்கான். என்ன கோவம் தெரில. ஆனால் அரசர் ராணியை பற்றி இனி இப்படி பேசுகிற வேலைலாம் வச்சுக்கிடாதுன்னு சொல்லிட்டு அவனை தான் திட்டி விடுறாங்க. ஸோ அப்படியே பக்கத்து கிராமத்து வழியாக போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு கொரியன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சவுண்டு கேட்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிற அமைச்சரும் அது வேற ஒன்றும் இல்லை, ஹோம் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு தான், அவளுக்கு மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட்டு, அவள் எப்போவும் இதை தான் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ வந்த அரசரும் அமைச்சரும் அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அவள் பக்கத்து அறையில் உட்காந்து அதை ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாள். இதை அரசர் கவனிச்சிட்டு இருப்பாங்க. இதை இந்த அமைச்சர் பார்த்துட்டு அரசர் வேணும்னா அவளை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதானேன்னு சொல்லும்போது என்னோட காங் பெயினா அவள் இந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரே பொண்ணு, அது எப்படி முடியும்னு சொல்லும்போது அப்படி இல்லைனா முறைப்படி மேரேஜ் பண்ணி நீங்கள் காங் பெயினா கூட்டிகிட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் வராது. நல்லா யோசித்து பாருங்கள், ஹாங் ஃபேமிலிங்கிறது பெரிய ஒரு நோபல் ஃபேமிலி. ஸோ ராணியை கண்காணிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஃபேமிலியில் உள்ள ஒரு பொண்ணு தான் சரியாக வருவா, நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு சொல்லும்போது ராணியை கண்காணிக்கவா வேறு எதுக்குமாங்கிறது தெரில. ஸோ அரசருக்கு சரின்னு தான் தோணுது. ஸோ அப்படியே நைட் டைம் போல் இங்கே யங்ஸில் நான் கூட இருக்கிற கோர்ட்டில் லேடிட்ட அரசரை பற்றி தான் கேட்கா. அதுக்கு அவங்களும் சரி எங்களோட அறைக்கு போகிறதா நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னதும் உடனே என்னை முதுகில் தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டு அரசரை பார்க்கறதுக்காக தான் போகிறாங்க. கரெக்டாக அரசரையும் மீட் பண்ணுறாங்க. அரசரை பார்த்துட்டு நான் சாக மாட்டேன், உயிரோடு தான் இருப்பேன்னு சொன்னீங்க, ஆனால் நான் இப்படி வாழணும்னு ஆசைப்படவே இல்லை, எனக்கு இது பிடிக்கவும் இல்லை, அது மட்டும் இல்லை அன்றைக்கி நான் உங்களுக்கு ஆதரவு தான் தாரேன்னு சொன்னீங்க, என்னை நீங்கள் லவ் பண்ணுறதா ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஆனால் அரசர் அதை கேட்டதுமே அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு அந்த அணியாக நடந்து போயிருந்தாங்க. ஸோ இனியாவது யங்ஸலுக்கு ராணி சொன்னது புரியலையாங்கிறது தெரியல. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ராணி 4 பசங்க கூடயும் டீ தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. கூட இருக்க 3 பசங்க நல்லா குடிச்சிட்டு இருப்பாங்க. பட் யங்ஸலோட பையன் மட்டும்தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ராணி இதை கவனிச்சுட்டு என்ன உன்னோட அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவனும் தலையாடுறான். நீ எதை நினச்சி கவலைப்படாத, அவளை நான் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிடுவேன், நீ இதை பற்றியும் கவலைப்படாமல் இருன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற 3 பசங்ககிட்டையும் அவனும் உங்களுக்கு ஒரு தம்பி தான், அவங்ககிட்டையும் நீங்கள் பாசமாக நடந்துக்கிடணும்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பையன் என்னென்னா அவன் முதுகை தட்டி விட்டு ஆதரவாக இருக்கான். ஸோ இந்த மாதிரி டைமில் கரெக்டாக 2 தம்பிங்க
இருந்து ராணிக்கு நியூஸ் வருது, இப்படி அரசர் புதுசாக இன்னொரு காங் பையனை ஹாங் ஃபேமிலியிலேருந்து கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் அரசர் திருமணம் செஞ்சு கொண்டு வராங்க. ஸோ அப்படி நடந்துட்டுனா ராணிக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அவங்களும் ஒரு நோபல் ஃபேமிலி, கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான். இப்படி இருக்கிறப்போ அது மின் ஃபேமிலிக்கு தான் பிரச்சனையாக வரும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததான் அரசவையிலையும் இதை பற்றி தான் அரசர் சொல்கிறாரு. காங் பையனா இப்படி ஹோங் ஃபேமிலியிலேருந்து அரசர் திருமணம் செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்களுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டே ராணியோட 2 தம்பிங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்க. இங்கே மழை போல் அரச வேலைகள் குமிஞ்சு கிடக்கு. இதில் அரச திருமணம் நடந்து காங் பையன் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணவும், இன்னொரு பக்கத்தில் இருந்து பல சன்னதியை உருவாக்குறதும் அரச கடமையில் ஒன்று தான், இதில் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் ராணியும் அரசரை பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு அரசவைக்கு வராங்க. ஸோ உள்ள அவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறத ராணி வெளியே நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ராணியோட தம்பியும் அன்னைக்கு அரசரை அந்த ஹோங் ஃபேமிலியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதே கூட இந்த அமைச்சர் தானே, அவன் பேர் அன்சி ஹோங் ஒன்னு ஏதோ வருது, நம்ம யோங்கோன்னு மட்டும் வச்சுக்கிடுவோம். இந்த யோங்கோன் தான் அரசர் அங்கே கூட்டிகிட்டு போனது. இவனுக்கு மின் ஃபேமிலி கூட அரசர் இருக்கிறது பிடிக்கல, அந்த பொறாமையில தான் அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து திட்டவும், பதிலுக்கு அவன் என்னன்னா ராணியை பார்த்துட்டு ராணியால் அரசருக்கு ஆதரவாக இருக்க முடியாது, ஒரு பொண்ணாக எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ராணியை பற்றி இப்படி பேசவும், இதை கேட்டுட்டு இருக்க 2 தம்பிக்கு ரொம்ப கோவம் வருது. வெளியே நின்று கேட்குறேன் ராணிக்குமே ரொம்ப கோவம் வருது. ஆனால் அரசருக்கு எதுவுமே ஆகலை. ஸோ ராணியும் இப்போ நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொன்னதும் அந்த அரசவை அப்படியே கலையுது. எல்லாருமே வெளியே போகிறாங்க. அந்த டைம் கரெக்டாக அந்த யோங்குவானும் போகிறான். ஸோ அப்போ ராணி அவனை பார்த்துக்கிட்டு உனக்கு பின்னாடி இருக்குங்கிற மாதிரி சிரிக்க அவனும் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் அந்த இடத்துலேருந்து போகிறான். சரி இப்போ ஸ்டேட்டாக அரசரை பார்க்கும்போது அரசர் நான் ஹாங் ஃபேமிலியில் உள்ள பொண்ணை திருமணம் செஞ்சு இங்கே நான் காங் பை நான் கூட்டிகிட்டு வரதா இருக்கேன்னு சொல்லும்போது ராணியும் கூடாது, நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா மக்களுக்கு ஸ்டேட்டாகவே ராணியை மாற்றி புதுசாக ஒரு ராணி வரப்போகிறாங்கிற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த விஷயத்தில் நீ என்னை நம்ப மாட்டியா? ஆமாம் நம்ப மாட்டேன். ஒருவேளைக்கு நீங்கள் அவளை காங் பையனாக கூட்டிகிட்டு வந்து உங்கள் தயவு கிடச்சி அவளுக்கு குழந்தைன்னு ஒன்று பிறந்துட்டா அது பிரச்சனையாக மாறும். எனக்கு 3 பசங்களோட பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம். நீங்கள் தொடர்ந்து வற்புறுத்துனீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி இறந்து போயிடுவேன். இன்னும் என்கிட்ட ஏதாவது நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்கா? இல்லைனா நான் என்னோடய அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்புறாங்க. அரசரும் நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ராணி அதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லை, கிளம்புறாங்க. அதுக்குள்ளே அரசரும் நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி போயிட்டேன்னா எனக்கு ஓ மேலே இருக்கிற காதல் இங்கே முடிஞ்சு போகும்னு சொல்லும்போது ராணியும் அதை பார்த்துட்டு உங்களோட காதல் தான் இங்கே முடிஞ்சு போகுது, அதுக்கு அர்த்தம் என்ன நான் இழக்கிறதா கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட அப்பாவோட வீட்டுக்கே போயிருந்தாங்க. ஆனால் அரசர் கண்டிப்பாக ஹாங் ஃபேமிலியில் உள்ள பொண்ணை மேரேஜ் பண்ணி ஆகணும்னு சொல்லி உறுதியோட எல்லாமே ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதோட இந்த பார்ட் எங்கே முடியுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசரோட கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.